எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லீக் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 59 nth ட்ரிபனாச்சி நம்பர் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்க போறோம். இது வந்து ஒரு பயங்கரமான சிம்பிள் ப்ராப்ளம் தான். நம்ம ஆல்ரெடி ஃபிபொனாச்சி சீக்வென்ஸ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். பாருங்க ஃபிபொனாச்சி சீக்வென்ஸ்ல ஒரு நம்பர கண்டுபிடிருக்கு. அந்த சீரிஸ்ல வந்து பாஸ்ட் 2 நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். சோ இந்த 1 கண்டுபிடிக்கிறது எப்படி பண்ணியிருப்போம்? 0 பிளஸ் 1 போட்டு இந்த 1 வந்திருக்கும். இந்த 2 கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணியிருப்போம்? இந்த 1 அப்புறம் இந்த 1 ஆட் பண்ணி இந்த பாஸ்ட் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணி இந்த கரண்ட் நம்பர் வந்திருக்கும். Fibonacci sequence same logic தான் apply ஆகும். Instead of adding the last two numbers, நம்ம previous three numbers add பண்ணும். பாருங்க, இந்த 2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிருப்போம்? So 0 plus 1 plus 1 பண்ணிருப்போம். So 0 plus 1 plus 1 என்ன? 2. இந்த 4 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிருப்போம்? 2 plus 1 plus 1. So the past 3 numbers வந்து add பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த current number வரும். இதுதான் Fibonacci sequence. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, nth Fibonacci number கேட்டிருக்காங்க. So பாருங்க, இதுதான் இந்த 0th Fibonacci number, first Fibonacci number, second Fibonacci number, third and so on and so forth. இப்போ இந்த ப்ராப்ளமோட லாஜிக்க போய் புரிஞ்சுப்போம். அந்த கோட் லாஜிக்க. கோட் லாஜிக் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சிம்பிள் கான்செப்ட் தானே. ஒரு நம்பர கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் 3 நம்பர்ஸ் இந்த சீக்வென்ஸ ஆட் பண்ணுங்க. சோ நமக்கு என்ன வேணும்னா, நம்ம அந்த ஈச் கரண்ட் நம்பர வந்து கண்டுபிடிக்க நம்ம லாஸ்ட் 3 நம்பர்ஸ் நமக்கு தேவை. பாருங்க, சப்போஸ் அவங்க இந்த ஐதர் அவங்க 0, 1 ஆர் செகண்ட் ட்ரிபனாச்சி நம்பர கேட்டிருந்தாங்கன்னா, அது நம்மளுக்கு ஐதர் 0, 1, 1 தான் இருக்கும். அது நம்ம ஹார்ட் கோட் பண்ணி குடுத்துக்கணும். இப்போ வந்து அதர் நம்பர்ஸ் இந்த ட்ரிபனாச்சி சீக்வென்ஸ் வந்து எப்படி ஜெனரேட் பண்றதுன்னு பார்க்கணும். சரியா? நம்ம இப்போ பார்க்கலாம். சோ இப்போ என்ன சொல்றேன்னா உங்கள்ட்ட, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாஸ்ட் 3 நம்பர்ஸ் தான் ஆட் பண்ணி இந்த கரண்ட் நம்பர் வரும். சோ அது மேல நீங்க வேரியபிள் போட்டு வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு A போட்டு வச்சுக்கோங்க. செகண்ட் நம்பருக்கு B போட்டு வச்சுக்கோங்க. தேர்ட் நம்பருக்கு C போடுங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம் என்ன? இந்த டீத் நம்பரை ஜெனரேட் பண்ணணும். சரியா? சோ இங்க எழுதி வச்சுக்கலாம். எதனா இங்க வந்து A ல வேல்யூ 0 போட்டிருக்கேன். B ல 1 போட்டு வச்சிருக்கேன். C ல 1 போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த டீத் நம்பரை ஜெனரேட் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க D is equal to A plus B plus C. So add the past 3 numbers to get the current number. So 0 plus 1 plus 1 எவ்வளவு? 2 வந்துருச்சு. சரியா? இப்போ நம்ம இங்க வந்து 2 போட்டோம். இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் இந்த நம்பர போய் ஜெனரேட் பண்ணணும். சோ இந்த நம்பர் எப்படி ஜெனரேட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கரண்ட் நம்பர ஜெனரேட் பண்றதுக்கு இந்த பாஸ்ட் 3 நம்பர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணணும். பாஸ்ட் 3 நம்பர்ஸ குறிக்கிற வேரியபிள்ஸ் என்ன? A, B, C. சோ சம்ஹவ் நான் இப்போ வந்து இந்த A, B, C வேரியபிள்ஸ இங்க உட்கார வைக்கணும். இந்த 3 நம்பர் மேல. அது எப்படி பண்ண போறேன்? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து A is equal to B போடுங்க. சோ A is equal to B போட்டா இந்த A வந்து இங்க வந்து உட்காரும். சோ A வந்து இப்போ A யோட வேல்யூ வந்து இந்த ப்ரீவியஸா B யோட வேல்யூ என்ன இருந்துச்சு? 1. சோ 1 ன்னு வந்து உட்காரும். A இங்க வந்து உட்காரும். அப்புறம் B is equal to C. சோ B is equal to C னா C யோட வேல்யூ வந்து B க்கு வரும். சோ B வந்து இங்க வந்து உட்காரும். இப்போ வந்து C is equal to D. சோ D யோட வேல்யூ வந்து C ல போகும். சோ C வந்து இங்க வந்துருச்சு. இப்போ என்ன பண்றோம்னா, மறுபடியும் பாருங்க, நம்ம இப்போ நம்பர்ஸ் வந்து கரெக்ட் பொசிஷன் ஷிஃப்ட் பண்றோம். மறுபடியும் D கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தானே. சோ D is equal to A plus B plus C. சோ நான் இங்கேயும் எழுதிக்கிறேன் அந்த கரெக்ட் வேல்யூஸ் இப்போ. சோ A க்கு வந்து 1 இருக்கும். B க்கு வந்து 1 இருக்கும். C க்கு வந்து 2 இருக்கும். சோ இப்போ D வந்து is equal to A plus B plus C போட்டா எவ்வளவு வரும்? 1 plus 1 plus 2 4. சோ இதுதான் இங்க வந்து ட்ரிபனாச்சி நம்பர். இப்படி தான் போகும். சோ இது வந்து 0 ட்ரிபனாச்சி நம்பர், ஃபர்ஸ்ட் ட்ரிபனாச்சி நம்பர், செகண்ட் ட்ரிபனாச்சி நம்பர், தேர்ட் ட்ரிபனாச்சி நம்பர், ஃபோர்த் ட்ரிபனாச்சி நம்பர். நம்ம ஃபோர்த் ட்ரிபனாச்சி நம்பர் வந்து 4. சோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணுவோம். இப்போ குயிக்கா போய் இந்த ஜாவாவையும் பைத்தன் கோடையும் பார்த்துடலாம். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஜாவா கோட். ஃபர்ஸ்ட் நம்ம எட்ஜ் கேஸஸ் ஹேண்டில் பண்ணணும். பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் 3 ட்ரிபனாச்சி நம்பர்ஸ்க்கு ப்ரீவியஸ் 3 ட்ரிபனாச்சி நம்பர்ஸ் இருக்காது. பாருங்க, இந்த 0th ட்ரிபனாச்சி நம்பருக்கு ப்ரீவியஸ் ஒரு ட்ரிபனாச்சி நம்பரும் இல்ல. சோ இதுதான் நம்ம எட்ஜ் கேஸஸ். நம்ம ஃபர்ஸ்ட் 3 ட்ரிபனாச்சி நம்பர்ஸ் நம்ம அத மேனுவலா ஹேண்டில் பண்ணணும். அது எப்படி பண்ண போறோம்? ரொம்ப சிம்பிள். இஃப் n is less than 2, இப்போ வந்து இந்த 0th and ஃபர்ஸ்ட் ட்ரிபனாச்சி நம்பரை ஹேண்டில் பண்றேன். ரிட்டர்ன் ஆஃப் n. அப்புறம் நான் வந்து இந்த 2th ட்ரிபனாச்சி நம்பரை ஹேண்டில் பண்ணணும். சோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? இஃப் n is equal to 2, ரிட்டர்ன் ஆஃப் 1. இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நம்பர் லாஜிக் போயிடலாம். சோ int a is equal to 0, b is equal to 1, c is equal to 1, d வந்து எது வேணாலும் இனிஷியலைஸ் பண்ணிடலாம் நீங்க. அப்புறம் நம்ம ஈச் ஆஃப் த அதர் நம்பர்ஸ் இந்த சீக்வென்ஸை கண்டுபிடிக்கணும். எப்படி? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் d கண்டுபிடிப்போம், a plus b plus c. அப்புறம் நம்பர்ஸை ஷிஃப்ட் பண்ணுவோம். அதுதான் பார்க்க போறோம் இப்போ. int i is equal to 3, i less than equal to n. ஓகே, i plus plus. இங்க நீங்க I is equal to 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம 0, 1, 2 ட்ரிபனாச்சி நம்பர்ஸ் ஆல்ரெடி மேனுவலா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ d is equal to a plus b plus c. நம்ம d நம்பரை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும்? நம்பர்ஸை ஷிஃப்ட் பண்ணணும். அதை எப்படி பண்ண போறோம்? a is equal to b, b is equal to c, அப்புறம் c is equal to d. சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட கோட். நான் ரிட்டர்ன் ஆஃப் b கொடுத்தேன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இதை சப்மிட் பண்ணிடலாம். பெர்ஃபெக்ட். இதுதான் அந்த ப்ராப்ளமோட ஜாவா கோட். குயிக்கா பைத்தன் கோடையும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட். ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் இந்த ட்ரிபனாச்சி சீக்வன்ஸ் வந்து நம்ம மேனுவலா ஹேண்ட் பண்ணுவோம்ல. ஸோ த ஃபர்ஸ்ட் 2 ட்ரிபனாச்சி நம்பர்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 0 and 1. ஸோ அதுதான் இதை ஹேண்டில் பண்ணுது. அப்புறம் if n is equal to 2, அப்பனா அந்த 2 ட்ரிபனாச்சி நம்பரோட வேல்யூ கூட 1 தான்.
அதனால இங்க வந்து எல்லாம் மேனுவல் ஹேண்ட்லிங் ஓவர் ஆயிடுச்சு. ஏன்? ஏன்னா இந்த 3 ஃபர்ஸ்ட் 3 ட்ரிகோனோமெட்ரி நம்பர்ஸ்க்கு பாஸ்ட் 3 நம்பர்ஸ் இருக்காது. அப்புறம் நம்ம லாஜிக்கு வரப்போறோம். லாஜிக் ரொம்ப சிம்பிள் தான். இந்த டீப் ஃபிபொனாச்சி நம்பர ஜெனரேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? A பிளஸ் B பிளஸ் C. சோ அது முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்? இந்த நெக்ஸ்ட் ஃபிபொனாச்சி நம்பர கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்பர்ஸ ஷிஃப்ட் பண்ணணும். சோ இதுதான் அந்த நம்பர்ஸ ஷிஃப்ட் பண்ண போகுது. A, B, C வேரியபிள்ஸ் வந்து ஷிஃப்ட் ஃபைனலா இந்த லாஜிக் முடிச்சு நீங்க டி வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க. கேர்ஃபுல்லா வந்து நீங்க வந்து இந்த ஃபார் அண்டர்ஸ்கோர் இன் ரேஞ்ச் 3, n+1 கொடுக்கணும். ஏன்னா 3 ன்னு ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா நம்ம 0, 1, 2 ட்ரிபுனாச்சி நம்பர்ஸ் ஆல்ரெடி இங்க ஹேண்டில் பண்ணிட்டோம். சரியா? அப்புறம் n+1 ஏன்னா நம்ம nth ட்ரிபுனாச்சி நம்பர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட். ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரிய வந்துருச்சுன்னு. நீங்க ப்ளீஸ் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படிதான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். அன்டில் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து உங்கள பார்க்குற வரைக்கும் நீங்க கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.